இந்த சேனல் ஓவியத்தின் மீதான எங்களுடைய சொந்த கருத்து புரிதலை அடிப்படையாக கொண்டது. ஓவியத்தை பற்றிய எங்களுடைய புரிதலையும் அனுபவத்தையும் இந்த சேனலின் மூலமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதே எங்களுடைய நோக்கம். இந்த சேனலுக்கான உங்களுடைய பேராதரவுக்கு எங்களுடைய நன்றிகள். வெல்கம் டு சித்திரம் டிராயிங் ஸ்டுடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரேப்ஸ், திராட்சை எப்படி வாட்டர் கலரில் வரைகிறது அப்படிங்கிறத தான் தமிழ் முழு விளக்கத்தோட பார்க்க போகிறோம். வாங்க இதன் தொடர்ச்சியாக பார்க்கலாம். உங்களுக்கு ஓவியம் அல்லது சிற்பம் சார்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலில் வரக்கூடிய வீடியோக்களை தொடர்ச்சியாக பாருங்கள். முதல்ல நம்ம என்ன வரைய போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக டிராயிங் போட்டு வச்சுக்கோங்க. டிராயிங் போட்டதுக்கப்புறம் அது என்னென்ன கலர்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மேக்ஸிமம் கலந்து வச்சுக்கலாம். இப்போது இந்த திராட்சையோட ஸ்டெம்ப் தண்டு பகுதியில் எல்லாமே லைட் க்ரீனில் தான் இருக்குது. அதனால் நம்ம லைட் க்ரீன் கலந்து வச்சுக்கலாம். அதே சமயம் ஒரே கலர் எப்பயுமே டைரக்ட் கலர் எடுத்து நம்ம வாட்டர் கலரில் அப்ளை பண்ண வேண்டாம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கலர் கூட இன்னொரு கலரை லைட்டாக வச்சும் கலந்து மிக்ஸ் பண்ணி 2 கலராக மிக்ஸ் பண்ணி தான் நம்ம எப்பயுமே வாட்டர் கலரில் அப்ளை பண்ணணும். இப்போது நான் ஃபஸ்ட்டு டோன் க்ரீன் ஷேட் கலந்து வச்சதுக்கப்புறம் எனக்கு அந்த இடத்துல எனக்கு ப்ரௌனில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ப்ரௌன் கலரையும் எடுத்து இந்த ஃபஸ்ட்டு டோன் காயிறதுக்குள்ளேயே நான் மேலே எந்தெந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல டாட் மாதிரி வச்சு அப்ளை பண்ணிடுறேன். அது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு டோனோட ஸ்ப்ரெட் ஆகிடும். ஏன் நம்ம எப்பயுமே டைரெக்டாக சிங்கிள் கலர் எடுத்து வைக்கக்கூடாது அப்படின்னா, ஒவ்வொரு கலருக்குமான ஒவ்வொரு தன்மை இருக்குது. ஒரு சில கலர் நம்ம கலர் அப்ளை பண்ணும்போது திப்பியாகவே வரும், அல்லது பிரிஞ்சு போயிடும், ஒரு இடத்துல உட்காராது. இப்படிப்பட்ட தன்மை ஒவ்வொரு கலருக்குமே உண்டு. அதனால் ஒரு கலரோட இன்னொரு கலர் எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மிக்சிங்கில் அந்த கலரோட தன்மை மாறுபடுது. அதனால் நம்ம அப்ளை பண்ணுற இடத்துல அப்படியே ஸ்டாண்டர்டாக உட்காரும். இப்போது நம்ம திராட்சைக்கு உண்டான கலர் எல்லாத்தையுமே கலந்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம முதல் டோன் வைக்கும்போது எந்தெந்த கலர்லாம் இருக்குது, லைட்டு டார்க்கு இப்படிப்பட்ட எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு டோன் காயறதுக்குள்ளவே நம்ம 2-3 கலரை சேர்த்து ஒரு கிரேப்ஸில் வச்சிடலாம். இப்போது இந்த இடத்துக்கு தேவையான லைட்டை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா இடத்துலையும் என்னென்ன கலர் எங்கே இருக்கோ அந்த கலரை மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு டோனாகவே நம்ம இப்போ அப்ளை பண்ணிடுவோம். இப்போது அந்த இடத்துல லைட்டிங் தேவைங்கிறதுனால ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணிவிட்டு அந்த லைட்டிங் ஏரியாவை மட்டும் தொடச்சி எடுத்துடுறோம். மீண்டும் எங்கே டார்க் தேவையோ நம்ம ஃபஸ்ட்டு டோன் காயறதுக்குள்ளே நம்ம கலந்து வச்சுருக்கிற டார்க் கலரையும் எடுத்து எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணிடலாம். இப்போது இது எல்லாமே ஸ்ப்ரெட்டடாகவே இருக்கும். இப்போ இந்த திராட்சையில் எங்கேயுமே கட்டான கலர் இல்லை, அதனால் எங்கேயுமே கட் ஆகிற மாதிரி நம்ம ப்ரஷ் ஸ்ட்ரோக்கு தெரிகிற மாதிரி வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அதனால் நம்ம இந்த திராட்சை முழுக்க நம்ம ஸ்ப்ரெட்டடாகவே தான் பண்ண போகிறோம். அதனால் கலர் ஃபஸ்ட்டு டோன் காயறதுக்குள்ளவே நம்ம செகண்ட் டோன் தேர்ட் டோன்லாம் அதுக்கான டார்க்கை நம்ம அப்ளை பண்ணிடலாம். இப்போது 2வது திராட்சைக்கும் கலர் நம்ம மிக்ஸ் பண்ணதுலேருந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டோனாக இருந்தாலுமே ரொம்ப தண்ணியாக எடுத்து தான் கலர் அப்ளை பண்ணி வைக்கிறோம். நம்ம வைக்கிறதுலேருந்து அந்த பேப்பரில் தண்ணி அப்படியே நிற்கிது, நீங்கள் பார்த்தாலே தெரியும். இப்போது ஏன் நிற்க விட்றோம் அப்படின்னா, நம்ம ஸ்ப்ரெட்டடாகவே தான் இந்த திராட்சையை முழுக்க வரைய போகிறோம். இப்போது இது காஞ்சிருச்சுன்னா நம்ம ப்ரஷ் ஸ்ட்ரோக்கு தெரிகிற மாதிரி அடுத்த ஸ்ட்ரோக்கு வைக்குவோம். அதனால அதை காய விடக்கூடாது. அது காயறதுக்குள்ளே நம்ம கலந்து வச்சுருக்கிற ரெடியாக இருக்கிற அந்த டார்க்கை மிக்சிங்கோடு எடுத்து எங்கெங்கே தேவையோ அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணி வச்சிட்டோம்னா அது ஃபஸ்ட்டு டோன் முழுக்கவே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி நின்றுடும். இப்போது நம்மளுக்கு அந்த இடத்துல லைட்டிங் தேவை அப்படின்னா ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணிவிட்டு அந்த இடத்த மட்டும் லைட்டிங் ஏரியாவை தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பேப்பர் ஒயிட்டும் அதிலேயே கிடச்சிரும். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுனால நம்மளுக்கு படம் ஃபினிஷ் ஆகிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். திருப்பி நம்ம செகண்ட் டோன் அடுத்தடுத்தது காஞ்சதுக்கப்புறம் பிரித்து மட்டும் விட்டால் போதும். கலர் பல்லட்டை எப்பயுமே சுத்தமாகவே வச்சுக்கோங்க. அதே சமயம் நீங்கள் என்ன படம் வரைய போகிறீங்களோ அதில் என்னென்ன கலர்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு எல்லா கலரையுமே இந்த மாதிரி ஸ்ப்ரெட்டட் ஒர்க் பண்ணும்போது மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது.
எப்போ நம்ம வாட்டர் கலர் பண்ணும்போதும் நம்ம லைட் டோன்லேருந்து டார்க் டோனுக்கு தான் போவோம். அதே சமயம் வாட்டர் கலர் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டோன்லேருந்து வாட்டர் 80% இருக்கணும், கலர் 20% இருக்கணும். அப்போ தான் ஃபஸ்ட் டோனாக நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்டான லைட் டோன் கிடைக்கும். அடுத்தடுத்த டோன்ஸ் நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம வாட்டரோட லெவல் கம்மியாகணும், கலரோட லெவல் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் நம்மளுக்கு டார்க்கும் அடுத்தடுத்த டோனில் டார்க் ஏறிக்கிட்டே போகும். உங்களுக்கு வந்து என்னென்ன கலர் மிக்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் கரெக்டாக பேரை சொல்லலை. ஏன் அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கள்ல இருந்து தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து நான் கலக்கும் போதே அது என்னென்ன கலர் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். இந்த திராட்சையில் உள்ள கலர் எல்லாமே ஒரே ஃபேமிலி கலராக இருக்குது அப்படிங்கிறதுனாலேயே நம்ம பேலட்டில் மிக்ஸ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நம்ம இருக்கிற எல்லா கலரையுமே நம்ம கலந்து தனித்தனியாக வச்சுக்கிட்டு இருந்தால் கூட நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரியான எந்த கலர் ஜாஸ்தியாக வேணுமோ அந்த கலரை மட்டும் எடுத்து அதிகமாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம படத்தில் அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு நினச்ச கலர் கிடச்சிரும். நம்ம தேவையான இடத்துல லைட்டிங்கும் எடுத்துகிட்டு ரிஃப்ளெக்ட் லைட்டு தேவையானதையும் நம்ம அதோடைய தொடச்சி எடுத்துகிட்டு ரிஃப்ளெக்ட் லைட்டும் நம்ம விட்டுறலாம். நான் மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது கலரு எவ்வளோ தண்ணியாக எடுத்து மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் கவனிங்க. இப்படி நான் தண்ணியாக எடுத்து அப்ளை பண்ணுறதுனால தான் அது ட்ரை ஆகிறதுக்கு லேட் ஆகுது. அப்போ எனக்கு தேவையான கலர் மிக்ஸிங்கையும் கலந்து அந்த இடத்துல வச்சுட்டு லைட்டிங்க்கு தேவையான இடத்தையும் நான் ப்ரஷ்லேருந்து தொடச்சி லைட் எடுத்துடுறேன். இப்போது இந்த இடத்துல நான் வந்து கிரிம்சன் லேக்கு ப்ளஸ் வயலட்டு ஆரஞ்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். இப்போ எல்லாமே மெர்ஜ் ஆனோன்னே எனக்கு கலர் டோன் எங்கெங்கே தேவையோ அந்த இடத்துல கரெக்டாக மெர்ஜ் ஆகிடுது. இப்போ டார்க் தேவையான இடத்துல நான் மிக்ஸ் பண்ணி டார்க்கை அந்த அவுட்லைனோட ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு ரிஃப்ளெக்ட் லைட் அதை விட்டுட்டு நான் மற்ற இடத்துல ஒரு டார்க் ஒன்று அப்ளை பண்ணிடுறேன். இப்போ மிக்ஸ் பண்ணி வைக்கிற இடத்துல எனக்கு வந்து வயலட் ஜாஸ்தியாக இருக்குது, அது ரொம்ப தண்ணியாகவே எடுத்து வச்சுக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு இப்போ டார்க் தேவையான இடத்துல நான் திரும்பவும் டார்க்கை மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்கே டார்க் எனக்கு தேவையோ அந்த இடத்துல மட்டும் நான் ப்ரஷ் ஸ்ட்ரோக்கில் எடுத்து கலரை வைக்கிறேன். அது என்ன ஆகுது அப்படின்னா அந்த கலரோட ஸ்ப்ரெட் ஆகிடுது. இப்போது லைட்டிங்க்கு தேவையான இடத்த மட்டும் விட்டுட்டு டார்க்குக்கு தேவையான இடத்துல நான் டார்க் அப்ளை பண்ணுறதுனால அது ஸ்ப்ரெட்டட் ஆகி அது அந்த கிரேப்ஸோட பால் ஷேப்ஸில் அப்படியே இருக்குது. நம்மளுக்கு டார்க்கான கிரேப்ஸ் இருக்கிற இடத்துலையும் நம்ம டார்க்கான கலரை கலந்து அதை ஃபஸ்ட்டு டோனாகவே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நம்மளுக்கு லைட்டு தேவையான இடத்துல ப்ரஷ்ஷை வச்சு தொடச்சி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அந்த கிரேப்ஸுக்கான ஷேப்ஸ் நம்மளுக்கு கிடச்சிடுது. இப்படியே நம்ம ஒவ்வொரு கிரேப்ஸாகவே பார்த்து என்னென்ன கலர் டோனில் இருக்குங்கிறத மிக்ஸ் பண்ணி கலந்து அதே இடத்துல ஃபஸ்ட்டு டோன்லேயே காயறதுக்குள்ளே அப்ளை பண்ணிட்டு போயிடுவோம். இது காஞ்சி முடிச்சதுக்கப்புறமா நம்ம எப்படி ஒன்றுக்குமான டிஸ்டன்ஸை நம்ம பிரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம அடுத்ததாக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு டோன் நம்ம வைக்கும்போதே ஒரு திராட்சையோட ஒரு திராட்சை மிக்ஸ் பண்ண வைக்கிற மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். நம்மளுக்கு லைட்டு தேவையான இடத்துல மட்டும் கட் பண்ணிவிட்டு ஆனால் அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு டோன் மிங்கிள் ஆகி விட்டுறலாம், மெர்ஜ் ஆகி விட்டுறலாம்.
இப்போது நம்ம ஃபஸ்ட்டு டோன் ரொம்ப தண்ணியாக வைக்கிறதுனாலேயே அது காயாமல் ஸ்ப்ரெட் ஆகிற ஏரியாவுக்கு பேர் வந்து ஆக்சிடென்ட் எஃபெக்ட்டு. இப்போது அந்த எஃபெக்ட் வந்து நம்மளாக விருப்பப்பட்டு இப்படி தான் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் கெஸ் பண்ணி வைக்க முடியாது. ஏன்னா ஸ்ப்ரெட்டட் ஒர்க் மட்டுமே ஆக்சிடென்டெல்லாம் நடக்கக்கூடியது. எங்கே பள்ளம் ஜாஸ்தியாக இருக்கோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் அது ஸ்ப்ரெட் ஆகும். வாட்டர் லெவல் எங்கே அதிகமாக நிற்கிது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வைக்கிற கலர் ஸ்ப்ரெட் ஆகும். ஆனால் எங்கெங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகலாம் அப்படிங்கிற கண்ட்ரோல் நம்மக்கிட்ட உள்ளது. நம்ம எங்கெங்கெல்லாம் தண்ணியை நிப்பாட்டணும், எங்கெங்கே தண்ணி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸில் வர்றது தான். அந்த ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் ஆகும்போதே டார்க் வந்து எனக்கு எங்கே நிற்கணும், எங்கே லைட்டு நிற்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளோட ஹேண்ட்லிங்கில் தான் இருக்குது. அதனால் ப்ரஷ் ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கான ஒரு தனி பயிற்சிங்கிறது நம்மளுக்கு எப்பயுமே இருக்கணும். ப்ரஷோட ப்ராக்டிஸ் நம்மளுக்கு எப்போவுமே இருந்துகிட்டு இருந்தது அப்படின்னா, நம்ம எந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரஷ்ஷை ஹேண்ட்லிங் பண்ணுங்கிறது நம்மளுக்கு வரைகிறப்போ ரொம்ப ஈஸியாகவே தெரிஞ்சிடும். அப்படி ப்ரஷ்ஷை ஹேண்ட்லிங் பண்ண நம்மளுக்கு தெரியல அப்படின்னா, நம்ம திப்பி திப்பியாக ஒவ்வொரு படத்தையும் தேய்ச்சி வரைஞ்சிக்கிட்டு இருக்கணும். நம்மளுக்கு ப்ரஷ்ஷுக்கான ஹேண்ட்லிங்க்கான பயிற்சி இருந்தது அப்படின்னா, நம்ம மேக்ஸிமம் 2 அல்லது 3 ஸ்ட்ரோக்லேயே ஒரு படத்தை முடிச்சிட முடியும். அதுக்கு உதாரணமாக தான் இப்போ நம்ம வரைகிற திராட்சை படம். இது வந்து ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட்டடாகவே இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நம்ம ஃபஸ்ட்டு டோன் இது வரைக்கும் நம்ம வைக்கிற டோன் எல்லாமே ஃபஸ்ட்டு டோன் மட்டுமே வச்சுக்கிட்டு வரோம். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு டோன்லேயே நம்ம எவ்வளோ கலர்ஃபுல்லாக ஒரு திராட்சையிலேயே 2-3 கலர் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி மெர்ஜ் பண்ணியிருக்கிறோம். அது ஸ்ப்ரெட்டாக விட்டுருக்குறோம். நம்ம இந்த மாதிரி இப்போ வரையும் போது இது ஒரு திராட்சையும் தனித்தனியாக உள்ளது தான். ஆனால் ஒரு கொத்தாக பார்க்கும் பட்சத்தில் எனக்கு ஒரே ஃபேமிலி மாதிரி தான் இருக்குது கலரில். ஆனால் நாம் வரையும் போது ஒவ்வொரு திராட்சைக்கும் தனித்தனியாக தான் பார்த்து கலரை எடுத்து வைக்கணும். இது ஒவ்வொரு திராட்சையும் தனித்தனி தான். ஆனால் நிறையா பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு கொத்தாகவே இருக்குது. மற்ற படங்களை முடிக்கிற மாதிரி இந்த கொத்து அப்படியே நம்ம எல்லாத்துக்கும் ஒரே கலர் அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு டோனில் 2வது டோன்லேருந்து நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த திராட்சையை பார்க்குற ஃபீல் நம்மளுக்கு ஒரு கலரில் வராது. ஏன் அப்படின்னா எல்லாமே ஒன்றா மெர்ஜ் ஆகிடும். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு டோன் தான் வச்சுருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு திராட்சையுமே பிரிக்காமலே நம்மளுக்கு தனித்தனியாக உள்ள வெளியில் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெளிவாகவே தெரியுது. இப்போது ஃபஸ்ட்டு டோன் காஞ்சதுக்கப்புறம் செகண்ட் டோன் அப்ளை பண்ணலாம். இந்த செகண்ட் டோன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு டோனில் என்ன வச்சுருக்கோமோ அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியான டார்க்கை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரியான எங்கெங்கெல்லாம் பிரிக்கணுமோ அந்த இடத்த ப்ரஷ் ஸ்ட்ரோக் வச்சு அழகாக பிரித்து விட்டுறலாம். இப்போது இதில் ரைட் சைட்லேருந்து எனக்கு லைட் அடிக்குது, லெஃப்ட் சைடில் எனக்கு டார்க் இருக்குது. அதனால் டார்க் எங்கெல்லாம் இருக்கோ அந்த டார்க்கை மட்டும் நான் செகண்ட் டோனை அப்ளை பண்ணிக்கிட்டே வரேன். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு டோன் அப்ளை பண்ணும்போது பேப்பர் ஒயிட்டுங்கிறத மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு மற்ற இடத்துல ஃபஸ்ட்டு டோன் அப்ளை பண்ணியிருப்போம். இப்போது செகண்ட் டோன் நான் ஏற்றும் போது பேப்பர் ஒயிட்டுக்கு அடுத்ததாக எங்கே லைட் இருக்கோ அந்த லைட்டை செகண்ட் லைட்டாக நான் கட் பண்ணி விட்டுட்டு டார்க் பகுதியில் மட்டும் நான் செகண்ட் டோன் அப்ளை பண்ணிக்கிட்டே வருவேன்.
நாம் செகண்ட் டோன் அப்ளை பண்ணும்போதும் ரொம்ப மெர்ஜ்டாகவே ஸ்ப்ரெட்டடாக இருக்கிற மாதிரியே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா கட்டு தெரிஞ்சது அப்படின்னா இந்த திராட்சையில் எங்கேயுமே கட்டு ஃபீல் இல்லை, அதனால் எல்லாமே மெர்ஜ்டு ஃபீலாகவே இருக்குது. நம்ம செகண்ட் டோன் வச்சாலும் அந்த இடத்த எட்ஜில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணிவிட்டு வெறும் ப்ரஷ்ஷை தொடச்சி எடுத்துட்டோம்னா இது ஃபஸ்ட்டு டோனோட மெர்ஜ் ஆகிடும். இப்படி தான் நம்ம வாட்டர் கலரில் மெர்ஜ்டு ஃபீலை கொண்டு வர முடியும். செகண்ட் டோன் வந்து எந்த இடத்துலேருந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கலாம். அப்போது எந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணுறோமோ அந்த இடத்துல என்ன கலர் இருக்குங்கிறத பார்த்துட்டு அந்த கலரோட டார்க் டோனை எடுத்து வச்சு தான் நம்ம செகண்ட் டோனாகவே அப்ளை பண்ண போகிறோம். இந்த மாதிரி அதே கலரோட நம்ம எடுத்து டார்க் அப்ளை பண்ணுறதுனால தான் அந்த இடம் நம்மளுக்கு அழுக்காகாமல் அந்த கலரோட வேல்யூலேயே நம்மளுக்கு டார்க் ஏறுது. இல்லை நம்ம வேறு கலர் கொடுக்குறோம், வேறு கலரில் செகண்ட் டோன் தேர்ட் டோன் ஏற்றுறோம் அப்படின்னா அந்த இடம் என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் கலரில் ஃபஸ்ட்டு உள்ள கலரோட சேராமல் அழுக்காக போயிடும். அப்போது நம்ம ஒட்டுமொத்தமாக படத்தை முடிச்சுட்டு பார்க்கும் பட்சத்தில் நம்ம வாட்டர் கலர் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்காது, ரொம்ப அழுக்குப்பட்ட கலராகவே இருக்கும். அதே சமயம் கலர் மிக்ஸ் பண்ணுற தியரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. எல்லாருமே ஈஸியாக கலரை மிக்ஸ் பண்ணிட முடியாது. எந்த கலரோட எந்த கலர் சேர்ந்தால் பிரைட்டாக மாறும், எந்த கலரோட எந்த கலரை மிக்ஸ் பண்ணவே கூடாது அப்படிங்கிறதுல நம்மளுக்கு ஒரு தெளிவு இருக்கணும். அந்த தெளிவு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கலர் பற்றின ப்ராக்டிஸை எப்பயுமே செஞ்சுக்கிட்டே இருங்க. ஒரு கலரோட ஒரு கலர் மிக்ஸ் ஆகுனா என்ன ஆகுது அப்படிங்கிறத கவனித்து அந்த கவனத்தில் கொண்டு வந்து தான் அதை நம்ம பயிற்சியை பண்ணணும். இப்போது செகண்ட் டோனில் நம்ம பெருசாக வேலை ஒன்றும் செய்யலை. ஃபஸ்ட்டு டோன் செஞ்ச அளவுக்கு செகண்ட் டோன் எங்கே எனக்கு தேவையோ அந்த இடத்துல மட்டும் எந்த திராட்சை உள்ளே இருக்குது எந்த திராட்சை வெளியில் இருக்குது அப்படிங்கிற இடத்த மட்டும் நான் தனியாக ஒரு டார்க் வச்சு கட் பண்ணி விட்டுறேன். கட் பண்ணி விட்ட இடத்துக்கப்புறம் இந்த ப்ரஷ் ஸ்ட்ரோக் தெரிகிற அந்த ஷார்ப் எட்ஜை மட்டும் வாட்ரு வச்சு நான் தொடச்சி எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு டோனோட மெர்ஜ் ஆகிடும். ஆனால் ஒவ்வொரு திராட்சையும் எனக்கு தனித்தனி அப்படிங்கிற ஃபீல் ரொம்ப ஈஸியாகவே தெரியும். கலர் பற்றின உங்களுக்கான நாலேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் கலர் சார்ட் ஒன்று செஞ்சு வச்சுக்கோங்க. அந்த கலர் சார்ட் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும். ஏன்னா நம்ம வரைகிறப்ப மட்டும் அது என்ன கலர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க தெரியலனா நம்ம பண்ண கலர் சார்ட்லேருந்து அது என்ன கலருங்கிறத பார்த்துக்கலாம். அதில் எந்தெந்த கலரை மிக்ஸ் பண்ணால் என்ன கலர் வருங்கிறது நம்மளுக்கு அந்த சார்ட்லேயே ப்ரிப்பேர் ஆகி ஈஸியாக இருக்கும். அப்போது அதை பார்த்துட்டு நம்ம ஈஸியாக எந்தெந்த கலரை எடுத்து அப்ளை பண்ணிக்க முடியும். இப்போ இந்த பகுதியிலலாம் எனக்கு கட்டு தெரியலைங்கிறதுனால நான் தேர்ட் டோன் இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது இந்த மாதிரி மூணாவது டோன் நம்ம அப்ளை பண்ணுறோம். இந்த மூணாவது டோன்லையும் ஒரு டார்க் வச்சுட்டோம்னா ஏற்கனவே இருக்கிற கலரோட ஒரு டார்க் எடுத்து வச்சு முன்ன பின்னங்கிற இடத்த மட்டும் நம்ம கட் பண்ணி விட்டால் போதும், நம்மளுக்கு ஒவ்வொரு திராட்சையும் பிரிஞ்சு நிற்கும். இப்படி டார்க் வச்சு நம்ம இந்த படத்தை முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஞாபகமாக இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஒரு லைக் போட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா ஓவியத்தின் மீது ஆர்வம் உள்ள உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஞாபகமாக ஒரு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. இந்த வீடியோவை பற்றின உங்களது கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் ஞாபகமாக பதிவிடுங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் எங்களுக்கு மேலும் புதிய புதிய மீடியோத்தோட நிறைய வீடியோ போடுறதுக்கு உதவியாக இருக்கும். மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இதன் தொடர்ச்சியான வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். மீண்டும் நாம் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.